சக நடிகையை அந்த வார்த்தை சொல்லி திட்டிய சாவித்ரி. 50s 60s எம்ஜிஆர் சிவாஜிக்கே டஃப் கொடுத்த மறைந்த நடிகையர் திலகம் சாவித்ரியை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு சினிமாவுக்குள்ள என்ட்ரியான நடிகைகள் ஏராளம். கஷ்டப்படுறவங்களுக்கு எண்ணி பார்க்காம உதவி செய்து பழக ரொம்ப எளிமையான அன்பான நடிகைன்னு பேரும் வாங்கின அவங்க வளர்ந்து வந்த ஒரு நடிகையை கர்வம் பிடிச்சவங்கன்னு விமர்சனம் செய்த விஷயம் அந்த காலகட்டத்தில் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது வேற யாருமில்ல மக்களே, 70s 80s பிஸியா பல வேடங்கள்ல நடிச்ச நடிகை ஜெயசித்ரா தான். சொந்தங்கள் வாழ்க படத்துல நடிச்சிட்டு இருந்த அவங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட உங்களை நடிகை சாவித்ரி கர்ப்பம் பிடித்தவன்னு குற்றம் சாட்டியிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு, சாவித்ரி ஒரு பழம்பெரும் நடிகை, அவங்க என்னை ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நான் எல்லோர்கிட்டையும் மரியாதையா தான் நடந்துப்பேன், டைரக்டர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நடிப்பேன். ஒரு முறை பழம்பெரும் நடிகை பானுமதி என்னை வரவழைச்சு 1 மணி நேரம் பேசினாங்க. நான் கர்ப்பம் பிடிச்சவனா அவங்க என்கிட்ட எப்படி பேசியிருப்பாங்கன்னு கேள்வியும் எழுப்பினாங்க ஜெயசித்ரா. ஆக்சுவலி இவங்க பானுமதியை பத்தி குறிப்பிட்டு சொல்ல என்ன காரணம்னா, அந்த டைம்ல பானுமதியை தான் எல்லோரும் திமிர் பிடிச்ச நடிகைன்னு சொல்லுவாங்களாம். அவங்களே தன்கிட்ட சகஜமா பேசிட்டாங்களேன்னு தன் பக்கத்து நியாயத்தை வெளிப்படுத்த அப்படி பேசியிருக்காங்க ஜெயசித்ரா.